போலி பட்டா பட்டாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முறையை எப்படி பட்டாவில் வந்து பெயர் மாற்றம் செய்கிறாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 3 டைப் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலிமா, அதாவது முதல்லேருந்தே பட்டா இருந்து அந்த லிங்க்கு கரெக்டாக வந்துட்டு இருந்து அது வந்து ஒரு சேல் டீடாவோ பார்ட்டிஷன் டீடாவோ இல்லை வந்து கிஃப்ட் டீடாவோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாவில் வந்து பெயர் மாற்றம் செய்வாங்க. அது ஒரு முறைங்க. ரெண்டாவது முறை வந்து பார்த்திங்கன்னா இலவச பட்டா, அதாவது வீடு இல்லாதவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக பட்டா கொடுப்பாங்க. அது வந்து ஒரு முறைங்க. அதை பட்டா அந்த மாதிரியும் பட்டாவில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குங்க. மூணாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நடக்குங்க. அதாவது நீதிமன்ற தீர்ப்பாணைகளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பட்டாவில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது வந்து மூணாவது மெத்தடுங்க. இதை தவிர நீங்கள் எந்த மெத்தடில் வந்து பட்டாவில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா போலி பட்டான்னு தாங்க சொல்லுவாங்க. இது வந்து எப்படி நடக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்சம் கொடுத்து பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணி இந்த மாதிரி போலி பட்டா வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. ஆமாங்க. நன்றி, வணக்கம்.